டுவெல்த்து முடிச்சோடனே என்ன படிக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கீங்களா? டுவெல்த்து முடிச்சோடனே எல்லாருமே என்ன படிக்கணும், எந்த கேரியர் சூஸ் பண்ணால் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி நான் தெளிவாக இந்த வீடியோவில் என்ன படித்தா எப்படி ஜாப் போகலாம், என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, கேரியர் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்ட் பை பார்ட்டாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க போகலாம். டுவெல்த்து காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சிஏ படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம், சிஎஸ் ஃபவுண்டேஷன்ஸ் படிக்கலாம், பிசிஏ பிஆர் படிக்கலாம். டுவெல்த்தில் மேக்ஸ் இங்கிலீஷ் சேர்த்து படித்தவங்க டிடிஎட் படிக்கலாம், கால் சென்டர் எஜுகேஷன் படிக்கலாம். ஸோ பிகாம் முடித்தவங்க எம்பிஏ படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கலாம், பேங்க் இன்சூரன்ஸ்க்கு படிக்கலாம், எல்எல்பி எல்எல்எம் படிக்கலாம், அப்புறம் பிஎட் எம்எட் டீச்சருக்கு படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் படிக்கலாம், சிடபிள்யூஏ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அது படிக்கலாம், பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ் லைப்ரரியனுக்கு படிக்கலாம், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிப்ளமோ படிக்கலாம். ஸோ எம்சிஏ படிக்கலாம் சாஃப்ட்வேர் ஜாபுக்காண்டி. ஸோ எம்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், கம்ப்யூட்டர் கோர்சஸ் டேலி படிக்கலாம், ஐஏஎஸ் கிளாஸ் ஆஃபீஸர் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம். ஸோ இத்தனை கோர்சஸ் இருக்குங்க காமர்ஸ்க்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பார்ட் சூஸ் பண்ணணும்னு. அடுத்து ஆர்ட்ஸில் டிடிஎட் டீச்சர் படிக்கலாம், பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம், எல்எல்பி டிடிஎல் டிஎல்எல் எல்எல்எம் படிக்கலாம், ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ படிக்கலாம், இன்டீரியர் டிசைனிங் படிக்கலாம், பிபிஏ எம்பிஏ மேனேஜர் பிஸ்னஸ் மேனுக்கு படிக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜ் டிப்ளமோ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, கால் சென்டர் ஜாப்ஸ்க்கு படிக்கலாம். பிஆர்க் 12th மேக்ஸ் இங்கிலீஷ் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிபிஇடி பிடி டீச்சருக்கு படிக்கலாம், எம்ஏ இன் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு படிக்கலாம், எம்ஏ. அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் படிக்கலாம், எல்எல்பி எல்எல்எம் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ்க்கு படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், எம்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு படிக்கலாம், டிப்ளமோ இன் ட்ராமடைசேஷன் அதுக்கு படிக்கலாம். ஸோ எம்சிஎம் படித்து சாஃப்ட்வேர் ஜாப் போகலாம், பிஎட் எம்எட் படிக்கலாம், அட்வர்டைசிங் கமர்ஷியல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ படிக்கலாம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்க்கு படிக்கலாம், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஃபார் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஐசிஎஃப்க்கு படிக்கலாம். இதில் உங்களுக்கான ரைட் பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th பயோமேக்ஸ் குரூப். 12th பயோமேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். BSc in Dairy Technology with MBA, Bachelor of Pharmacy with MBA, Master in Pharmacy. At the BTech in Agriculture, MTech in Agriculture MBA, BSc Biotechnology, MBA, MSc Biotechnology. So BSc in Agriculture and MSc in Animal Husbandry and Dairy Technology, then MBA. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து என்டிஏ, நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், பிஆர்க், டிப்ளமோ இன் இன்டீரியர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் டிசைன், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அண்ட் டிசைன், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எழுதலாம், மெர்ச்சன்ட் நேவிக்கு படிக்கலாம், எம்இ இன் இன்ஜினியர், டெக்னிக்கல் என்ட்ரி இன் இந்தியன் ஆர்மி, பிஇ படிக்கலாம், பிடெக் படிக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் டைரக்ட் என்ட்ரி படிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம். இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ அண்ட் மேக்ஸ், பயாலஜி அண்ட் மேக்ஸ். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்சஸ் படிக்கலாம்? பியூர் சயின்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அவங்க பிஏஎம்எஸ் அண்ட் எம்டி படிக்கலாம், பிஹெச்எம்எஸ் அண்ட் பியூஎம்எஸ் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டிஎம்எஸ் படிக்கலாம், எம்டிஎஸ் பிடிஎஸ் படிக்கலாம், ஸ்பெஷல் டிப்ளமோ பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், டிப்ளமோ இன் நர்சிங் படிக்கலாம், பிஎம்எல்டி படிக்கலாம், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிக்கலாம், பாட்டனி மைக்ரோபயாலஜி சுவாலஜி கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி படிக்கலாம், முடிச்சுட்டு எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணி டீச்சர் ஆகலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கலாம்? ஸோ அவங்க என்னென்ன படிக்கலாம்னா என்டிஏ நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் படிக்கலாம், பிஆர்க் டிப்ளமோ இன் இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் டிசைன் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் டிசைன் படிக்கலாம். ஸோ அவங்க டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கலாம், பிசிஎஸ் பிஏ பிஎஸ்சி படித்து எம்சிஏ எம்சிஎஸ் எம்சிஎம் எம்பிஏ படித்து கேரியர் போகலாம், ஃபிலிம் டெலிவிஷன் டிப்ளமோ படிக்கலாம், ஃபிலிம் எடிட்டிங் சினிமோட்டோகிராஃபி படிக்கலாம், ஃபிலிம் ப்ராசஸிங் படித்து ஜாப் இன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிவி சேனல்ஸ்க்கு போகலாம். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி படிக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கலாம், ப்ரோக்ராமிங் கோர்சஸ், வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங் படிக்கலாம், ப்ராஜெக்ட் ட்ரைனிங் கோர்சஸ், ஆன்லைன் கம்ப்யூட்டர் கோர்சஸ், நெட்வொர்க் கோர்சஸ், கிட்ஸ் கம்ப்யூட்டர் கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ், ஸ்கூல் கம்ப்யூட்டர் கோர்சஸ், எஸ்இஓ சர்வீசஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் இன்ஜினியரிங் நிறையா இருக்குது.
இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஸோ அடுத்து ஏஐ மூலியமா என்னென்ன படிக்கலாம்? மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ அண்ட் எம்எல் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ரொபோட்டிக் இன்ஜினியர், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர், ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னு நிறைய கேரியர்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக படித்து ஜாப் கேரியர் பார்த்து போங்க. எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் படிக்கலாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் பார்ப்போம். பேச்சுலர் ஆஃப் ஐடி அப்ளிகேஷன்ஸ் படிக்கலாம், பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம், டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கலாம். எப்படி படித்தா ஜாபுக்கு போகலாம் வித் ஹையர் ஸ்டடீஸ்? ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் கிடைக்க எம்டெக் எம்பிஏ பண்ணலாம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ் எம்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஜாப் போகலாம். டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிபிஎம், பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஹையர் ஸ்டடீஸ் பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஏ, பிஎட், எம்பிஏ, எல்எல்பி, பிஹெச்டி பண்ணி ஜாப் போகலாம். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி, எம்எட், எல்எல்பி, பிஹெச்டி பண்ணி ஜாப் போகலாம். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எம்காம், எம்இஏ, எல்எல்பி, பிஹெச்டி பண்ணி ஜாப் போகலாங்க. ஸோ இப்படி படித்து ஜாப் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரியில் ஜாப் கிடைக்கும். ஸோ எல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் டிடிஎல், டிஎல்எல், எல்எல்எம் படித்து போகலாம். ஸோ பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ், எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்டி முடிச்சு போகலாங்க. ஸோ பிபிஏ, பிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ, பிஹெச்டி முடிச்சு போகலாம். ஸோ டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட், பிபிஎட், எம்எட், பிஹெச்டி முடிச்சுட்டு போகலாம். அதர்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு டீச்சிங் சைடும் சரி, கேரியர் சைடும் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நல்ல சேலரியில் நீங்கள் போய் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். கவர்மெண்ட் சைடும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க கேரியர்ஸில். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் பாத் சூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் போகிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி எதை கரெக்டாக படித்து போகலாம் அப்படின்னு பார்த்து போங்க. ஸோ கரெக்டான ஜாப் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை படித்து நல்ல கேரியருக்கு நீங்கள் போய் பிளேஸ் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ தெலுங்கு, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிந்தி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பப்ளிக் ரிலேஷன்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்காம், எம்சிஏ, எம்பிஏ, எம்ஏ ஆர்காலஜி, எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ், எம்எஸ்சி ஆந்த்ரோபாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி வைராலஜி, எம்எல்ஐசி அண்ட் எல்எல்எம் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸில் கம்ப்ளீஷன் பண்ணும்போது இதோடு சேர்த்து நீங்கள் பிஹெச்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபஸர் ஜாப் ஈஸியாக கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி சைட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுவும் முடிச்சு நீங்கள் உங்கள் கேரியருக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிக்கலாம். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்து சூஸ் பண்ணி படிங்க. எல்லாருமே இன்ஜினியரிங், டாக்டர் அப்படின்னு போகணும்னு இல்லாமல் நிறைய அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ அப்டேட்ல நிறைய வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இப்போ ஏஐ படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கேரியருக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரைட் பாத் சூஸ் பண்ணி உங்கள் லைஃபுக்கு ஏற்ற கேரியரை பில்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாரும் நல்ல பாத் சூஸ் பண்ணி நல்ல கரெக்டான கோர்ஸ் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் வந்து கரெக்டாக யாரோட கைடன்ஸ் இல்லாமல் உங்கள் பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட இப்போ உள்ள பிள்ளைங்களுக்காண்டி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் பயன்பட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.